அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாபாரத கதையில முக்கியமான கதாபாத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவவிரதன் பீஷ்மரை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, பீஷ்மர் கங்கை மைந்தன், பிதாமகர், தேவவிரதன் இப்படியெல்லாம் சொல்லப்படுற கதாபாத்திரம் தாங்க மகாபாரதத்திலேயே மிக பவர்ஃபுல்லான கதாபாத்திரம். ஸோ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, போரில் பீஷ்மரை பாண்டவரால் சமாளிக்கவே முடியலங்க. கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கிருஷ்ணரே கோவப்பட்டு தன்னோட தேர் சக்கரத்தை தூக்கிட்டு பீஷ்மரை அடிக்க போயிடுறாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான மாவீரர் தாங்க பீஷ்மர். பீஷ்மர் எங்கே பிறந்தாரு, அவரோட வரலாற்றை பற்றி பார்க்கலாம். சந்திரகுல வம்சமான சந்தனு மகாராஜா தாங்க பீஷ்மரோட தந்தை. அவர் ஒரு நாள் வேட்டைக்கு போறாரு. அங்கே கங்கை ஆற்றில் களைப்பாடுறாரு. அந்த ஒரு இடத்துல தான் கங்காதேவியை அவர் பார்க்குறாருங்க. பார்த்த முதல் தருணத்திலேயே கங்காதேவி மேலே காதல் கொள்றாரு சந்தனு மகாராஜா. இதை பார்க்குற கங்காதேவியுமே சந்தனு மேலே காதல் கொள்றாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை பரிமாறிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்கங்க. அப்போ கங்காதேவி என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னா நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் என்னை எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது, என் மேலே கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தனு மகாராஜாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதை கேட்குற சந்தனு மகாராஜா தீராத காதல் கொண்ட கங்காதேவி கேட்கும்போது நம்ம எப்படி வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனு மகாராஜாவும் வாக்கு கொடுக்குறாரு. இது மூலயமா ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது. திருமணமான கொஞ்ச நாள்லேயே சந்தனு மகாராஜாக்கும் கங்காதேவிக்கும் குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தை பிறந்ததுனால சந்தனு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நமக்கு ஒரு வாரிசு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற நேரத்தில் தாங்க கங்காதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, தன் குழந்தைய எடுத்துட்டு போய் கங்கை ஆற்றில் முக்கி முக்கி கொள்ளுறாங்கங்க. இதை பார்க்குற சந்தனு மகாராஜா, நம்ம வேற அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கோமே, நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நம்ம கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்கிறாருங்க. இதே மாதிரி தொடர்ந்து 7 குழந்தைகளையுமே கங்காதேவி ஆற்றுல முக்கி முக்கி கொன்னுடுறாரு. இதை பார்க்குற சந்தனு மகாராஜா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதை நம்மளால கேட்கவும் முடியல, அதை பொறுத்துக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் தனக்கு ஒரு 8வது குழந்தையும் பிறக்குதுங்க. இதையும் கங்காதேவி ஆற்றில் முக்க நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சந்தனு மகாராஜா கொஞ்சம் நிறுத்து, நீ பெண்ணா, தன் குழந்தையே இப்படி கொலை பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு சந்தனு மகாராஜா கோவப்படுறாரு. அவரால் பொறுக்கவே முடியல. இதற்கே எதிர்பார்த்துட்டு இருக்கிற கங்காதேவி தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறாங்க, தன் சுயரூபத்தை காட்டுறாங்க, தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு காலத்துல 8 வசுக்கள் தேவர்களா இருந்தாங்க. அதுல தலைவரான பிரபாசன் மனைவியோட பேச்சை கேட்டு வசிஷ்ட முனிவரோட பசுவை திருடிட்டாரு. இதை கேட்குற வசிஷ்ட முனிவர் எல்லா வசுக்களுக்கும் சாபமிட்டுறாரு. நீங்க பூமியில பிறந்து பல காலம் நீண்ட காலம் வாழ்ந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு. இதை உணர்ந்த வசுக்கள் போய் வசிஷ்ட முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது 7 வசுக்கள் மட்டும் பிறந்த உடனே இறக்க வேண்டும், ஆனா 8வது வசுவான தலைவர் இல்லையா பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க. அந்த 7 வசுக்களும் பிறந்த உடனே சாப விமோச்சனம் அடைஞ்சிடுறாங்க. அதனால 8வது வசுவான பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் தன்னோட 8வது குழந்தைய மட்டும் கங்காதேவி கொல்லலை. இதெல்லாம் சந்தனு மகாராஜா கிட்ட சொல்லிட்டு, நீங்க என்னோட வாக்கை மீறியதுனால இன்னும் ஒரு நிமிஷம் கூட உங்களோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட மகனையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. நெடுந்தூரம் பயணம் பண்ணி தேவவிரதன் அவனோட பையனுக்கு பேரை வச்சு எல்லா வித போர்க்கலை, கல்வி எல்லாத்தையுமே கங்காதேவி கற்றுக் கொடுக்குறாங்க தேவவிரதனுக்கு. விசிஷ்டரை வச்சு கல்வி, பரசுராமரை வச்சு போர்க்கலை, இது எல்லாமே அவருக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மாவீரனாக 16 வயதுல சந்தனு கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க கங்காதேவி. தேவவிரதனை பார்த்து சந்தனு மகாராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த தேவவிரதனுக்கு இளவரச பட்டமும் அளிக்கிறாரு. நெடுங்காலம் போன அப்புறம் ஒரு மீனவ பெண் மீது சந்தனு காதல் கொள்றாருங்க. அது மூலயமா மீனவ பெண்ணோட தந்தையிடம் போய் பெண் கேட்குறாரு.
அப்ப வந்து மீனவ பெண்ணோட தந்தை வந்து என்ன சொல்றாருன்னா, என்னோட மகள் வழி பிறக்கிற குழந்தைக்கு தான் அரசாலும் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனு மகாராஜாவிடம் கேட்குறாங்க. சந்தனு மகாராஜாவோ ஒத்துக்கல. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம தேவவிரதனுக்கு இளவரச பட்டம் கொடுத்துட்டோம். இவருக்கு எப்படி வாக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு தேவவிரதனுக்கு வந்து நம்ம துரோகம் இழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாருங்க. ஆனா மீனவ பெண் மீது கொண்ட தீராத காதல்னால சாப்பிடாம எங்கேயும் போகாம இதே மாதிரி ரொம்ப வருத்தத்துல இருக்காரு சந்தனு மகாராஜா. இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவவிரதன் வந்து மீனவ பெண்ணோட தந்தைய போய் பார்க்குறாரு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, சந்தனு மகாராஜா கிட்ட என்ன சொல்றாரோ அதை வந்து தேவவிரதன் கிட்டயும் சொல்றாரு. இதை கேட்கிற தேவவிரதன் வந்து கங்காதேவி மீது சத்தியம் பண்ணி, எனக்கு இந்த பதவி வேண்டாம், இது மீது எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, நான் எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன், பிரம்மச்சரியம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவவிரதன் வந்து கங்காதேவி மேல சத்தியம் பண்றாருங்க. இதை பார்க்குற தேவர்கள் வந்து வானிலிருந்து பீஷ்மர் 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 என்று கத்துறாங்க. அது மூலியமா தான் தேவவிரதனுக்கு பீஷ்மர் என்ற பெயரும் வந்துச்சு. பீஷ்மர் என்றால் என்னன்னா, தன்னலம் இல்லாத மாவீரன் என்று தாங்க அர்த்தம். ஸோ இது மூலயமா சந்தனு மகாராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பீஷ்மருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த வரம் தாங்க, நீ விரும்பும் நேரத்தில் உனக்கு மரணம் வரும், மற்றபடி யாராலையுமே உன்னை அழிக்க முடியாது அப்படின்ற வரத்தை தாங்க சந்தனு மகாராஜா பீஷ்மருக்கு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் சத்தியவதிக்கும் சந்தனு மகாராஜாவுக்கு திருமணமும் நடக்குது. இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. அவங்க பேரு தான் சித்ராந்தகன், விசித்திரவீரியன். சித்ராந்தகனுக்கு இளவரச பட்டம் அழிச்சிட்டு கொஞ்ச நாள்லயே வந்து சந்தனு மகாராஜா இறந்துடுறாருங்க. கொஞ்ச காலத்திலேயே சித்ராந்தகனும் ஒரு போர்ல வந்து இறந்துடுறாரு. சத்தியவதிக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல. விசித்திர வீரியனை அரசனாக்கலான்னு பார்த்தா சத்தியவதியோட மோசமான வளர்ப்புல வந்து விசித்திர வீரியன் ஒரு அரசாலும் தகுதி இல்லாதவரா வளர்ந்துட்டாரு. இவருக்கு திருமணம் பண்ணி வச்சாலாச்சும் இவர் வந்து திருந்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, பீஷ்மர் கிட்ட போய் சத்தியவதி கேக்குறாங்க. காசி நாட்டு அரசர் காசிபன் வந்து தன்னுடைய 3 பெண்களுக்கும் திருமணத்திற்காக சுயம்பரம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் நீ அவங்க 3 பேரையும் கவர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவதி வந்து பீஷ்மருக்கு ஆணையிடுறாங்க. தாயோட ஆணையை மீள முடியாம பீஷ்மரும் அங்க போய் அனைத்து ராஜாக்களையும் வீழ்த்தி அந்த 3 பேரையும் கூட்டிட்டு வராங்க. அம்பிகா, அம்பாலிகா, அம்பை, இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வரும்போது அம்பை வந்து பீஷ்மர் காலில் விழுந்து கேட்குறாங்க, நான் வந்து சால்வன் என்ற அரசர் மீது காதல்ல இருக்கேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மர் வந்து அம்பையை மட்டும் விட்டுட்டு மீதி 2 பேரையும் கூட்டிட்டு வந்து விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாருங்க. துரதிருஷ்டவசமாக கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே வந்து புத்திர பலனின்றி விசித்திர வீரியனும் இறந்துடுறாருங்க. இதை பார்க்குற சத்தியவதிக்கோ ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், பேராசையினால பீஷ்மரை வந்து அரசனாக இருக்கக்கூடாது, என் குழந்தைகள் தான் அரசனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பீஷ்மர் கிட்ட போய் கேட்குறாங்கங்க. அப்போ வந்து பீஷ்மரும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்பை ஒரு பக்கம் சால்வன் கிட்ட போய் என்ன திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சால்வனும், நீ வந்து பீஷ்மர் கவர்ந்து சென்ற பெண், அதனால நீ பீஷ்மர் கிட்டேயே போ அப்படின்னு சொல்லிட்டு அம்பையை துரத்தி விட்டுடுறாங்க. தன் தந்தையான காசிபன் கிட்ட போகும்போதும் காசிபனும் அதையே சொல்லி அவரும் மறுத்துடுறாரு. கடைசியா பீஷ்மர் கிட்ட போய் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கதறினாலும் பீஷ்மர் வந்து இதை ஏற்றுக்கவே இல்லை. நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக துறவரம் தான், பிரம்மச்சரியம் தான் நான் வந்து பூண்டிருக்கேன், யாராலையும் வந்து இதை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரும் சொல்லி அம்பையை மறுத்துடுறாரு. இவங்க வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு அம்பை என்ன பண்ணுறாங்கன்னா பரசுராமர் கிட்ட போய் இதை வந்து முறையிடுறாங்க. பரசுராமரோ வந்து பீஷ்மரை கூப்பிட்டு இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்பையை வந்து நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை வந்து ஏற்றுக்காத பீஷ்மர் மீது போர் தொடுக்கிறாரு. 2 பேருமே 3 வருஷமா வந்து போர் தொடுக்கிறாங்க. பீஷ்மரோட ஆயுதமும் பரசுராமரோட ஆயுதமும் மோதிக்கிட்டா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது என்ன பண்றாருன்னா சிவன் வந்து அங்க தோன்றாரு. வந்து பரசுராமரையும் சமாதானப்படுத்தி அம்பைக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. இந்த ஜென்மத்துல உன்னால பீஷ்மரை வீழ்த்த முடியாது, ஆனா அடுத்த ஜென்மத்துல நீ பெண்ணா பிறந்து எப்போ வந்து பீஷ்மர் முன்னாடி நிக்கிறையோ அன்னைக்கு வந்து பீஷ்மர் அவரோட எல்லா இதையும் திறந்து நிப்பாரு, அன்னைக்கு நீ வந்து அவரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுக்குறாரு. இதை கேட்குற அம்பை வந்து அங்கேயே தீயிட்டு அதுல வந்து தன் உயரம் ஆச்சுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க,
அடுத்த ஜென்மத்துல பாஞ்சால தேசத்துல துருபதனுக்கு மகளாக பிறக்குறாங்க அம்பை. துருபதனும் அவருக்கு சிகண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஆனா அஸ்தினாபுரத்திற்கு வரும்போது பார்த்தா அரசவை வெற்றிடமாக இருக்கு. அந்த வெற்றிடத்தை பார்த்து தாங்க முடியாத சத்தியவதி பராசர முனிவர் மூலயமா வியாசரன்ற மகனை முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கினாங்கங்க. அந்த முதல் மகனை அழைச்சி அம்பிகா அம்பாலிகா கூட உறவு கொண்டு வாரிசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வியாசரும் என்ன பண்றாருன்னா அம்மாவோட சொல்ல தட்ட முடியாம அம்பிகா மூலியமாகவும் அம்பாலிகா மூலியமாகவும் ஒரு தாசி மூலியமாகவும் 3 பசங்களை பெத்தெடுக்கிறாங்கங்க. அவரு பேரு தான் திருதராஷ்டன், பாண்டு, விதுரர். திருதராஷ்டனோ கண்ணு தெரியாதவர், பாண்டுவோ உடல் ஊனமா பிறந்தவர். ஆனா விதுரர் மட்டும்தாங்க இதுல ஆரோக்கியமா பிறந்தாங்க. தாசி மகன் என்றதுனால விதுரருக்கு அரசாளும் தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவங்க 3 பேரையுமே அன்போடு எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாருங்க பீஷ்மர். கொஞ்ச காலம் உருண்டோடின பிறகு திருதராஷ்டனுக்கு 100 குழந்தைகள் பிறக்குது. பாண்டுவிற்கு 5 குழந்தைகள் பிறக்குது. இது இவங்க 2 பேரும் சண்டையிட்டு அடிச்சுக்கிட்டு பாஞ்சாலிய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கௌரவர்கள் நாட்டை விட்டே பாண்டவர்களை துரத்திடுறாங்க. 14 வருடம் வனவாசத்துக்கு அப்புறம் திரும்ப நாட்டை கேட்டு வராருங்க பாண்டவர்கள். இவங்களுக்கு நாட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்கள் சொன்னதுனால போர் தான் இதற்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போர் முழங்கும் நேரத்துல பீஷ்மர் என்ன பண்றாங்கன்னா அரசர் கட்டளையிட்டதால கௌரவர் பக்கம் தலைமை ஏற்கிறாரு. பீஷ்மரை தான் யாராலையுமே அழிக்க முடியாது, அவ்வளோ பெரிய மாவீரர் தான் பீஷ்மர். இவர் தலைமையில ஃபர்ஸ்ட் 10 நாள் எவ்வளோ கொல்ல முடியுமோ அவ்வளோ படைகளை பாண்டவர் பக்கம் அழிச்சிடுறாரு. இதை பார்க்குற பாண்டவர்கள் நம்மளால பீஷ்மரை அழிக்கவே முடியலையே, இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளால இதுல ஜெயிக்கவே முடியாது, மாபெரும் இழப்பு நம்ம பக்கம் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில இருக்காங்க. பீஷ்மர் 10வது நாள் நம்ம இருக்கிற அனைத்து பாண்டவர் சேனைகளையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லட்சக்கணக்கான உயிர்களை கொண்டு வீர்த்துறாருங்க. இதை பார்க்குற கிருஷ்ணர் கோபம் கொண்டு நான் ஆயுதமே ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்ற கிருஷ்ணருக்கே கோபம் தன்னோட தேர் சக்கரத்தை தூக்கிட்டு போய் பீஷ்மர் மீது போட போறாருங்க. அப்போ பீஷ்மர் அவர் முன்னாடி மண்டிட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு, பீஷ்மா தயவு செஞ்சு உன்னோட ஆயுதத்தை நீ துறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டிட்டு அந்த ஆண்டவரே கேட்குறாருங்க. ஆனா அவருக்கு பீஷ்மர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் முன்னாடி மண்டிட்டு நான் சுத்தமான வீரன், என்னால எந்த ஒரு ஆயுதத்தையும் துறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கடைசி உயிர் போற வரைக்கும் நான் வீரனா தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட பீஷ்மர் சொல்லிடுறாருங்க. உண்மையிலே பீஷ்மர் ஒரு மாவீரன் தானே. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா இவரை எப்படி வீழ்த்துறது, ஏற்கனவே எல்லா சூழ்ச்சிகளையும் புரியவர் தான் கிருஷ்ணர். பீஷ்மரையும் வீழ்த்தணும், இதுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் யோசிக்கிறாரு. அப்பதான் சிகண்டியோட ஞாபகம் வருது கிருஷ்ணருக்கு. சிகண்டியோ சிவனிடம் வர வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்த பிறவியில நீ பீஷ்மர் முன்னாடி போய் நிற்கும் போது பீஷ்மர் அனைத்து ஆயுதங்களையும் திறந்து நிற்பாரு, நிர்கதியா நிற்பாரு. அப்ப நீ பீஷ்மரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரம் வந்ததை யோசிக்கிறாரு கிருஷ்ணர். உடனே அர்ஜுனனை தேர்ல ஏத்திக்கிட்டு சிகண்டியுமே கூட்டிட்டு தேர்ல போறாருங்க. ஆனா தேர்ல போர்ல தான் பெண்கள் அனுமதி கிடையாது. எப்படி சிகண்டி வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அம்பை ஒரு வரம் வச்சிருந்தாங்க, ஒரு நாள் மட்டும் நான் ஆணாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்கி வந்திருந்தாங்க. அந்த வரத்தை அன்னைக்கு யூஸ் பண்றாங்கங்க சிகண்டி. சிகண்டி யூஸ் பண்ண அந்த வரத்தினால ஒரு ஆணாக மாறி பீஷ்மர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. இதை பார்க்குற பீஷ்மர் அனைத்து ஆயுதத்தையும் திறந்து சிகண்டி முன்னாடி நிராயுதபாணியாக நிக்கிறாங்க. இதை பார்க்குற கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அர்ஜுனா, இதுதான் உனக்கு தக்க சமயம். இப்போ நீ பீஷ்மரை கொல்ல முடியலன்னா வேற எப்பயுமே கொல்ல முடியாது, அம்பை எய்து பீஷ்மரை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்குற அர்ஜுனனும் என்ன பண்றாங்கன்னா பீஷ்மர் மீது அம்பை எய்துறாரு. ஆனா பீஷ்மர் சாகலை.
அவர் மீது 10 அம்பு எய்துறாங்க. அப்பயும் பீஷ்மர் சாகலங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிற அர்ஜுனர் உடல் முழுக்க அம்ப எய்து விடுறாரு பீஷ்மர் மீது. அது ஒரு அம்பு படுக்கையாவே பீஷ்மர் மீது விழுந்துருச்சுங்க. அம்பு படுக்கையில இருக்கும்போதுமே பீஷ்மர் சாகல. அவர் எவ்வளோ பெரிய வீரரா இருப்பாருன்னு பாருங்க. 18வது நாள் போர் முடிகிற வரையுமே பீஷ்மர் உயிரோட தாங்க இருந்தாரு. அவ்வளோ பெரிய மாவீரர் தான் பீஷ்மர். என்ன பண்றாருன்னா அவர் 5 தலைமுறையை பார்த்தவர் தாங்க பீஷ்மர். அரியணையை வெற்றிடமாக வைக்கக்கூடாது என்பதற்காகவே பல அதர்மத்திற்கு விருப்பம் இல்லாட்டியும் துணை நின்றவர் பீஷ்மர். இதுவே அவருடைய முடிவுக்கும் காரணமாக இருந்துச்சு. இதனால யாராக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா அது தப்பு தான். நம்ம மூத்தவரா இருந்தாலுமே சரி, தப்புக்கு துணை போனோம்னா உங்களுக்கும் அதே சேரும் அப்படின்றதுக்கு பீஷ்மர் ஒரு உதாரணங்க. இதுதாங்க நம்ம பீஷ்மரோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், இன்னும் மகாபாரதத்துல இருக்கிற கதாபாத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.